நம்முடைய அருள்நாதராகிய கர்த்தர் உயிரோடு கூட இழந்தவராக இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எனவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்லுகிற பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி 3 முறை சொல்ல போகிறீர்கள். சொல்லலாமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சத்தம் காணாதே. இந்த கூரையை கூட கொஞ்சம் தாண்ட வேண்டாமா? இன்னும் சத்தமா சொல்லுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக தேவனுடைய ஒப்பற்ற நாமத்தினாலே அன்பான உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல் என்றதான தலைப்பு நம்முடைய அத்திச்சாதீனம் நமக்கு கொடுத்திருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 6:5 வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த ரோமாபுரிக்கு பவுலடியார் எழுதுகின்றதான இந்த காரியத்தை கிட்டத்தட்ட காலை ஆராதனை வந்தவங்களுக்கு நான் வந்த முதல் வருஷத்தில் உங்களுக்கு ரோமாபுரி திருச்சபை பற்றி பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அந்த பகுதியின் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது மிக சிறந்த அநேக ஆழமான கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தின் காரியத்தை, மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எவ்விதமாக மகிமை அடைகிறார் என்பதை தெளிவாக பவுலடியார் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஒரு இன்ட்ரடக்ஷனான பகுதி மற்றும் சுவிசேஷத்தினுடைய மகத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்ற ஒரு பகுதி. அந்த 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் மிக முக்கியமான சில காரியங்களை பவுலடியார் நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? மனுஷன் இந்த உலகத்திலே எப்படித்தான் வாழ்கிறான்? பாவியாகவே வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை பாவத்தோடு கூட இணைந்து வாழ்கின்றபடியினால் அவன் நேராக நரகாக்கினைக்குரியவனாகவே செல்கின்றான். அப்போ பாவத்தின்குரியதான மனுஷனாக வாழ்கின்றதான இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவனுடைய வாழ்க்கையில விடுதலை என்ற ஒன்று நிலையில்லை. கிறிஸ்து என்பவருடைய வாழ்க்கையில் இல்லாதபடியினால் அவன் மரணத்திற்குரியவனாக காணப்படுகிறான், நரகத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றான். மீண்டும் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு கூட வாழ்கின்றதான மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்விதமாக தேவனுடைய தொடுதலை உணர்கிறான், விசுவாசத்தை கொண்டு எவ்விதமாக அந்த மனுஷன் நீதிமானாக மாற்றப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான் என்பதை பவுல் மிக தெளிவான முறையிலே நமக்கு காண்பிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனுடைய சார்பாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டபடியினால் அவனுடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தரால் முற்றிலுமான ஒரு மாற்றம் பெறுகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறுகின்றவனாக இருக்கிறான் என்பதை பரிசுத்த பவுலடியார் நமக்கு சொல்லுகின்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தோம். மாம்சத்திற்குரிய பிரகாரமாகவே நம்முடைய ஜீவியம் காணப்பட்டிருந்தது. மற்றவர்கள் எவ்விதமாக இருக்கிறார்களோ அப்படியே
கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறார். பேருக்கு கிறிஸ்தவர்கள், ஆனால் இவங்க வாழ்க்கையில் முழுவதுமாக மனித பாவத்தன்மையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை தெளிவாக முதலாவதாக விளக்கிவிட்டு, அதற்கு பின்பதாக இரண்டாவது பகுதியாக அந்த 5ஆம் அதிகாரம் தன்னுடைய பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை அவன் சந்திக்கின்றதான நிலைமைக்குள்ளாக கடந்து வருகின்றான். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 5:21ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தாரோ அந்த ஆதாமினுடைய பாவத்தினுடைய விளைவு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தொண்டு தொட்டாக கடந்து வந்து கொண்டே இருந்து ஒவ்வொரு மனுஷனையும் அது பாவத்திற்கு நேராக கொண்டு செல்வது மாத்திரமல்ல, மரணத்தினுடைய முடிவின் விளிம்புக்கு கொண்டு செல்கின்றதான ஒரு நிலைமையில் இருக்கின்றதான அந்த சமயத்திலே வேதம் சொல்கிறது, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினாலே என்ன நடக்குதா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷன் பாவத்திற்குள்ளாக அப்படியே இந்த ரயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரயில் அல்லது சில ட்ராக்குகள் இல்லைன்னா சில பெல்ட்டுகள் எல்லாம் சில பொருட்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கின்றதான சமயத்தில் சில நேரங்களில் அந்த பெல்ட்டுகள் காரியங்களில் அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணி விடுவாங்க, திருப்பி விடுவாங்க. சில காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், அதனுடைய குடோனுக்கு நேராக போய் கொண்டிருக்கும். அதுபோல மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவருடைய குறுக்கிடுதல் காணப்பட்டபடியினால் அவனை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆண்டவர் என்ன செய்கிறார், திருப்புகின்றார். அப்போ இந்த காரியத்தை தான் அவர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் மிக தெளிவான முறையில் கற்றுக் கொடுக்கிறார். பாவத்தில் வாழ்கிற மனுஷன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கின்ற பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பின் காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில ஊடுருவி செல்கின்றார். அது அந்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்புறம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி பரிசுத்தம் அடைகிறான், how a person is sanctification என்பதைத்தான் அந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது. பரிசுத்தமாகிறது அல்லது புனிதப்படுவதான அனுபவம் எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது, அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் அவன் பரிசுத்த வாழ்க்கையை எப்படி கிறிஸ்துவனிடத்திலிருந்து அறிந்து கொள்கின்றவனாக இருக்கிறான். அப்போ நீங்கள் வீட்டில் போய் 6, 7, 8ஆம் அதிகாரத்தை என்ன செய்யுங்க, அவன் நல்ல வாசி பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்விதமாக பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வருகிறான் என்பதை நம்ம திருமறையிலே பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா மனுஷனும் பாவத்தில் இருக்கிறான், பாவமானது அவனை நரகத்திற்கு நேராக கொண்டு செல்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபை வரம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டது நிமித்தமாக, தேவனை இந்த மனுஷன் நோக்கி பார்த்தது நிமித்தமாக நம்ம எல்லோருக்கும் மன்னிப்பு உண்டாகிறது. அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி என்னை பரிசுத்தத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளிலையும் நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை திருமறை சொல்கிறது. அப்போ இது எப்படி உண்டாகிறதாம்? தீமோத்தேயுவுக்கு பவுலடியார் எழுதுகின்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் அவர் சொல்றாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். என் வாழ்க்கையிலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முன்னாடி உள்ள நிலைமை எப்படி இருந்தது தெளிவாக சொல்றாரு. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட அன்போடு கூட என்னிடத்துல அந்த கிருபையானது பரிபூர்ணமாக என்ன செய்கிறதா, பெருகுகின்றது என்பதை கற்றுத்தருகிறார். இதே காரியத்தை பவுலடியார் மிக தெளிவாக அந்த 5 அதிகாரங்கள் வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ரோமாபுரிக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிகமாக எப்போ உண்டாகிறது, பாவம் பெருகுகிற பொழுது கிருபை உண்டாகிறது. அப்போ பாவம் பெருகுகிற பொழுது கிருபை உண்டாகுதுன்னா நாம் பாவம் அதிகமாக செய்துதானே ஆக வேண்டும். நாம் பாவம் செய்ய தான் என்ன உண்டாகும், அப்படிதானே, கிருபை உண்டாயிட்டே போகும், அப்படிதானம்மா? அதான் பவுலடியார் சொல்லுகின்றார். வாசிப்போமா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை.
அவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறாரு. நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த பாவத்தினுடைய தன்மை அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறபடினால் அந்த இடத்துல அந்த மனுஷன் எப்படியாவது கடவுளுக்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்றதான நோக்கத்தோடு கூட தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் பொழிந்தருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இதே சமயத்தில் நீங்க கொரிந்து திருச்சபைக்கு எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். அநியாயக்காரர் கடவுளுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பெரிய ஒரு பட்டியல் சொல்றாரு. இப்படிப்பட்டதான மக்களாக ஒரு மனுஷன் வாழ்கின்ற பொழுது கிருபை தான் பெருகிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பாவம் என்ன செய்யலாம்? துணிகரமாக நான் செய்யலாம் என்று ஒரு மனுஷன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதான நிலைமையிலே வேத வசனம் காண்பிக்கிறது, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்போ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தின் அனுபவம் காணப்படுமா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 11. இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அப்போ பலவிதமான பாவங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுது. கிறிஸ்தவங்க தான். யார் தான்? கிறிஸ்தவங்க தான். ஏன்னா இந்த வசனத்தை இந்த புஸ்தகத்தை அவர் தொடங்குகிற பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? யாருக்கு சொல்றாரு? நீங்க திருமறையை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கொரிந்து திருச்சபை ரொம்ப விக்கிரக வழிபாட்டுக்கு நடுவாக வாழ்கின்ற திருச்சபை. அடுத்தது இந்த கொரிந்து திருச்சபை விபச்சாரத்தின் ஜனங்கள் மத்தியில் வாழ்கின்ற திருச்சபை. அப்போ இந்த திருச்சபையினுடைய அந்த பின்னோட்டத்தின் காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் இவர் இப்படிப்பட்டதான ஜனங்களாக நீங்கள் இருந்தீங்க என்று சொல்லுகின்றார் என்பது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்டதான மக்கள் ஆண்டவராகிய கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பொழுது, தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, அந்த புஸ்தகத்தினுடைய கடிதத்தை தொடங்குகிற பொழுது எப்படி எழுதுறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற என்றதான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இல்லையா? இந்த சூழ்நிலையோடு கூட நீங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. 6:11. இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவரால நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த மகத்துவமான கிரியைகள் காணப்பட இவன் இயேசுவின் நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால கழுவப்படுகிறான். அவனுடைய கழுவப்பட்டதான அனுபவம் ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னும் அவன் தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தை அவன் பெற பெற பரிசுத்தத்தோடு கூட வாழ தன்னுடைய வாழ்க்கையில் அவனால் கூடுகிறது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க கழுவப்பட்டீர்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் என்ன? உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் ஆளுகை செய்கின்ற பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாக நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுகின்றதான ஒரு அனுபவம். அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே உண்டாகின்றதான நிலை என்பதை பவுலுடைய மிக தெளிவாக கற்றுத்தருகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? கலாத்தியர் 2:20. என்ன சொல்றார் பாருங்க. இந்த அனுபவம் என் வாழ்க்கையில காணப்படுறதுக்கு நான் என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறேன்? இது சாதாரணமாக நான் ரட்சிப்பை பெறுவதல்ல, சாதாரணமாக நான் என் வாழ்க்கையில பரிசுத்தத்திற்குள்ளாக கடந்து வருவதல்ல.
என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜீவிக்க நான் என் வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறேன்னா அவருடைய கிருபை என் வாழ்க்கையில் என்னை சந்தித்தது. அந்த கிருபையினால நான் தேவனுக்குள்ளாக பலனடைகின்றேன். அப்படி பலனடையப்பட்டதான அனுபவத்தில் பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் என்ன செஞ்சிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். இனே நான் கிடையாது, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் தான் உயிர்த்தெழுதல் நாள் ஏற்படுகின்றதான மாற்றம். இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா உள்ள கிறிஸ்தவங்களாம் வாழ்வாங்க. ஆனால் எந்த வித்தியாசமும் இருக்காது. முன்னான ஒரு வாழ்க்கை, ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, பின்னான ஒரு வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்காது. இல்லைன்னா ஞானஸ்நானம் சிறு பிராயத்திலே பெற்றிருந்தாங்கனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்படிப்பட்டதான நிலைமையில் அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்றால், நான் கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறது எப்போ, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில் இருந்தால் என் வாழ்க்கையினுடைய நிலை முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. அப்போ எப்போ கிறிஸ்து இயேசுவின் மீது நான் விசுவாசம் வைக்கிறேனோ, நான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாள்லையும் ஐ ஹாவ் டு கமிட் மை செல்ஃப், நான் என்னை முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் நான் என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அதிசயத்திலும் அதிசயமான காரியமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றதான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நாளையும் நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஒரு பெரிய அற்புதமான அனுபவமானது என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருப்பது தான் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். ஒரு மாற்றத்தின் ஒரு வாழ்க்கையின் காரியம் என்பதை நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கின்றதான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நான் முன்னாடி என் வாழ்க்கை பாவத்தில் இருந்துச்சு, என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து சந்தித்தார் கிருபையாக, அவருடைய இரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கழுவினது. அந்த கழுவப்பட்டதான நான் என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளையும் பரிசுத்தப்படுத்துகின்றார். பரிசுத்தமாக தேவனை நீதிமான அனுபவத்திற்குள்ளாக என்னை கொண்டு செல்கின்றதான ஒரு வாழ்க்கை. அதுதான் பவுலுடைய மிக தெளிவான முறையில் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றதான காரியம், அவர் கேட்குறாரு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா கூடாதே. என்ன அடுத்து சொல்றாரு பாருங்க, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். இந்த 2 வசனத்தை மையமாக வச்சு தான் இந்த முழு அதிகாரமும் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் வீட்டில் போய் இந்த 2 வசனத்தை இப்போ நேரம் இல்லை, நல்லா என்ன செய்யுங்க, தியானித்து பாருங்க. இந்த காரியத்தினுடைய மையமாக வச்சு தான் இந்த ஹோல் சாப்டர் தொடர்ந்து வருகின்றதான வசனங்களில் அநேக காரியங்களை பவுலடியார் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைமையிலையும் நான் பாவத்திற்கல்ல கிருபையினால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், சந்திக்கப்பட்டிருக்கிறேன். நான் மறித்து போக வேண்டியதான நிலைமை இருந்ததான என்ன, உயிர் தெழுந்த ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறாரே, அவர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டது நிமித்தமாக என்னுடைய மரணத்தினுடைய உபாய தண்டனையில் இருந்து என்ன அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி உனக்கும் என்ன உண்டு, உயிர் தெழுதல் உண்டு என்கின்றதான மாபெரும் ஒரு நிச்சயத்தின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இவர் கொடுத்தது நிமித்தமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சந்திப்பை நான் பெற்றுட்டேன். நான் மரித்ததான நிலைமையிலிருந்ததான என்ன, எப்படி அவர் உயிர் தெழுந்தாரோ அந்த உயிர் தெழுந்ததான ஆண்டவர் என் வாழ்க்கையை சந்தித்தாரு. நானும் என் வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்யப்பட்டாயிற்று, ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். இதை சொல்ல பிறகுதான் அவர் சொல்றாரு, சொல்லி கொடுக்கிறாரு. 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் நான் என்ன செய்யப்பட்டிருப்பேன், இணைக்கப்பட்டிருப்பேன். ஒருவேளை என் வாழ்க்கையில்
நான் இன்னமும் பழைய நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நான் என் வாழ்க்கையை கழுவி சுத்திகரிக்க நான் விரும்பலை அப்படின்னா நான் இன்னமும் பாவத்திற்குள்ளான மனுஷனாக இருக்கிறேன். எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான உறவின் அனுபவமும் இல்லை என்பது தேவனுடைய திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. நான் பாவத்தின் அனுபவத்திலிருந்து என்னை மீட்டு உயிர்த்தெழ வைத்ததான ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் மரித்த அனுபவம், மரிப்பதுன்னா என்னது? சிம்பாலிக் வார்த்தை தான் இல்லையா? அது ஒரு அடையாளத்தின் ஒரு வார்த்தை. நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன்? மரிக்கிறேன். நான் ஆண்டவருக்குள்ளாக பிழைத்திருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு நாள்லையும் நான் மரித்த அனுபவம் என் வாழ்க்கையில் அது மிக மிக அவசியமான ஒரு காரியம். நான் ஆண்டவருக்குள்ளாக மரிக்கிறேன்னா என்னால் தேவனுக்குள்ளாக என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நிக்கோதேமு வருகிறார். அந்த மனுஷனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். அவன் பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? அவன் காண முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக கற்றுத்தருகிறார். இந்த மனுஷனோ கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை தெளிவாக கற்றறிந்ததான மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவனுடைய ஒரு கிறிஸ்து இப்பொழுது போதிக்கின்றதான காரியம் ஒன்றையும் அவன் அறிந்திராதவனாக இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடி என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியத்தில் உருளை இந்த வாழ்க்கையின் அனுபவம் ஒரு முழுமையாகிவிட்டது என்று சொல்லி நீ திருப்தி அடைந்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் அனுபவத்தில் இன்னும் உன் வாழ்க்கை மறுபடியும் பிறந்ததான அனுபவம், ஒரு புது மனுஷனாக உன்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஒரு புது குணாதிசயம் உன் வாழ்க்கையின் காரியத்தில் காணப்பட வேண்டும். கழுவப்பட்டிருக்கின்றதான மனுஷன் மீண்டுமாக பழைய நிலைக்குள்ளாக கடந்து செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் அடைந்ததான அனுபவம், நீதிமானாக மாறுவதான அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமான காரியம். அதுதான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி அல்ல, ஆரம்பத்தின் அனுபவம். நான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கழுவ ஒப்பு கொடுக்க என்ன ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகின்றார். அதனால தான் வெளிப்படுத்தல நம்ம திருமறையை வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கின்றார். நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? வேதம் சொல்லுகிறது, நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்யுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் என்னை கடவுள் சந்திக்கின்றாரே, என்னுடைய வாழ்க்கை நான் பாவத்திற்கு நான் மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேனா? அதுதான் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த அனுபவம், மாற்றத்தின் அனுபவத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். அநேக சிலருடைய வாழ்க்கை இன்னும் எப்படி தான் இருக்குன்னா, வேதத்தை நம்ம வாசி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 18:10. மகனையாவது மகளையாவது குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் கல்யாணம் வைக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? ஆமாம், முகூர்த்த தேதி என்னைக்குன்னு எங்கே பார்க்குறாங்க? கேலண்டரை பார்க்குறாங்க இல்லையா? அப்படி நிறைய பேர் பார்த்து தான் இருப்பீங்க. கேலண்டரை பார்த்து முகூர்த்த தேதி என்னைக்கு அங்கே குறைவுபட்டிருக்குன்னு பார்த்து அந்த நாள் பார்க்குறதான காரியத்தில் என்னென்ன ஒருவேளை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளாக அதையும் பத்திரிக்கை என்ன செஞ்சிருவாங்க? நம்ம அடிச்சிருவாங்க. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே ஐயா என்ன செஞ்சுருங்க. ஒரு நாள் ஒரு ஊரில் சொன்னாங்க, உங்கள் ஊரில் இல்லை, ஒரு ஊரில் சொன்னாங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே கல்யாணத்தை என்ன செஞ்சுருங்க, முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐரோவில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஐரோல் சொன்னார், நான் அத்தனை மணி முடிகிற நேரத்தில் நான் வந்து தாலி கட்ட வரேன், என்ன ஆராதனைக்கு வரேன்னாரு. அவருக்கு வந்ததுன்னா கோபம் தாங்கும்னா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். ஐயா நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் என்ன ஆயிடுச்சு, அவரே ஆள் அவுட் ஆகிட்டார். பரிதாபமான ஒரு சூழல். அதுக்கு பிறகு
அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த சூழ்நிலைகளையும் ஒருவேளை ஒரு நாள் பார்த்து ஒருவேளை திருமணம் செய்கின்றதான காரியத்தில் அந்த மனுஷனுடைய திருமணமானது முறிவு பெறாமல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிறைய குடும்பங்கள் முறிவு பெறுறாங்க. அப்போ நாள் பார்க்கிறதான அனுபவம் கடவுளுடைய பார்வைக்கு முன்பதாக உகந்ததான காரியம் அல்ல என்றுதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றார். அவர் சொல்லாரு, நாள் பார்க்கிறவர்கள், அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள் வீடு கட்டுறாங்கன்னா என்ன செய்வாங்க? அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனால் கடவுளையும் தேடுவாங்க. கடவுளுடைய ஜெபமும் வேண்டும். நீங்களும் வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள். அங்கே சொல்றாரு, அப்படிப்பட்டதான நபர்கள். இன்னும் சொல்றாரு, குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன விதிமுறை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை விதிமுறைகளும் நமக்கும் உரியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளுக்குள்ளாக வந்துட்டீங்கன்னா இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு மாற்றத்தின் அனுபவம் உங்க வாழ்க்கையில் அவசியம். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சந்தித்ததான நோக்கம் நான் அந்த உலகத்தானாக வாழ்வதற்காக அல்ல. என்னை இயேசு கிறிஸ்து அவர் சந்தித்த நோக்கம் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றுவதற்காக. அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்ததான நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் தேவனை விட்டுட்டு உலகத்திற்குள்ளாக வாழ்வதற்காக அல்ல. அப்போ உயிர் தெழுந்த பண்டிகை ஆசிரிக்கிறதான உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என்ன ஏற்பட்டிருக்கணும்? ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். நான் வேதத்தின்படியாக வேதக்காரனாக நான் என்ன செய்வது? வாழ்வது அவசியம். யோவானுக்கு எழுதின 1 நிருபத்தில் சொல்றாரு, 3 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யான். இன்னைக்கு நம்ம குறிப்பாக நம்ம பார்க்கிற காரியம் பாவத்தை மேற்கொள்ளுவான். அப்போ இந்த 3 அதிகாரம் 9 வசனத்தில் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அப்படியா? அதனுடைய அர்த்தமானது அப்படி அல்ல. பாவமே செய்ய மாட்டான் என்பதல்ல, பாவத்தை மேற்கொள்ளுவான். பாவம் வருமா? வரும். என்னைக்கு வரைக்கும் வரும்? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு தான் போகும். ஆனால் தேவனால் நீங்கள் பிறந்திருப்பீர்கள்னால் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருப்பீர்கள். யோசேப்பு வாழ்க்கையில் பாவம் வந்துச்சா? வந்துச்சு. ஒரு நாளா 2 நாளா? தினந்தோறும் வந்துட்டு இருந்துச்சு. அவன் வாழ்க்கை நெருக்குது. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் குறிப்பிட்ட சமயத்தில் எல்லாமே ஒருவேளை அவனுக்கு சாதகமாக இருப்பது போல காணப்பட்டது. ஆனால் யோசேப்பு என்ன சொன்னா தெரியுமா? இப்படிப்பட்டதான பொல்லாங்க என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் செய்வது எப்படி? அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான மாற்றத்தின் அனுபவம். கிறிஸ்துவை அறியாததான யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தின் அனுபவம் இருக்கும் என்றால், நியாயப்பிரமாணத்தை பெற்றிராததான யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தின் அனுபவம் இருக்கும் என்றால், அவனால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக என்ன செய்வது? இருப்பதான காரியம் அவசியம். ஏன்னா தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பிரத்யேகமாக அருளப்பட்டதான நோக்கமே நாம் தேவனுக்குள்ளாக உலக காரியத்திலிருந்து பரிசுத்தத்தோடு கூட வாழும்படியாக. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அப்போ நாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டு விட்டேன். என் பாவத்தின் அனுபவத்தின் சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வருது. அதை நான் கிறிஸ்துவை கொண்டு நான் மேற்கொள்ளுகின்றவனாக நான் காணப்படுகின்ற பொழுது என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்லார் பாருங்க, 17 வசனத்தில். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்றதான ஒரு வாழ்க்கை. ஒரு இந்த வசனத்தை பல முறை நீங்க வாசிச்சிருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருவது, உங்க வாழ்க்கையில மேற்கொள்ளுகின்ற ஒரு தன்மை காணப்படும் என்றால் உங்க ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்க ஜீவியம் புது சிருஷ்டியாக காணப்படுகிறது.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒவ்வொரு நிலைமையும் உங்க வாழ்க்கையில காணப்பட தான் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உலகத்தை, பாவத்தை மேற்கொள்ளுகின்றவர்களாக காணப்படுவீர்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்ன செய்றேன், வேண்டிக் கொள்கிறேன். அப்போ என்ன, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம புது சிருஷ்டியாக நாம் கடவுளுக்குள்ளாக வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மாபெரும் திட்டமாக காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நிலைமையிலையும் நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, இந்த உலக பிரகாரமாக, ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் உலக பிரகாரமாக அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜீவிக்கின்றதான ஒரு ஜீவியத்தின் அனுபவம். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன செய்யணும், எங்கிருந்து தொடங்கணும்? என் வாழ்க்கையில் எனக்குள்ளாக இருந்து அது தொடங்குகின்ற பொழுது நான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் காணப்படுகிறேன் என்பதுதான் தேவனுடைய திருமறை சொல்கிறது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கிற காரியம், தேவ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றத்தின் அனுபவமானது தேவகுமாரன் சாயலில் இணைக்கின்றது. தேவகுமாரனுடைய சாயலில் நம்மளை என்ன செய்கிறது, இணைக்கின்றதாக காணப்படுகிறது. ஒருவேளை என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் பயத்தோடு கூட இருக்கிறேன். ஏன்னா உயிர்த்தெழுந்த அந்த சமயத்தில் நீங்கள் சீஷருடைய நிலைமை, இயேசுவை பின்பற்றதான நிலைமை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தது, பயம் இருந்துச்சு. அந்த பயம் என்னெல்லாம் கொண்டு வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத நிலைமைக்கு நேராக கொண்டு வந்தது. அந்த பயம் அந்த மக்களை நம்பிக்கை இல்லாத நிலைமைக்குள்ளாக கொண்டு செல்கிறது. அந்த பயம் அவங்களுக்குள்ளாக அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த பயம் இயேசு தங்களோடு கூட இருந்த பொழுது என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையில மறக்க செய்கிறது. உங்க வாழ்க்கையில் அந்த பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளாக தைரியம் இருக்காது, சமாதானம் இருக்காது, விசுவாசம் இருக்காது. கடவுள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்கள் ஒன்னையும் உங்க மனசுல என்ன செய்யாது, நினைக்க தோணாது. அதனாலதான் இயேசுவானவர் அவர் பிரத்யேகமாக சீஷர்கள் நடுவில் வந்த பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்குள்ளாக கலக்கம் இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளாக இருக்கின்றதான பயத்தின் அனுபவம் உங்களுடைய தைரியத்தின் அனுபவத்தை இழக்க செய்கின்றதாக இருக்கிறது. இல்ல, நான் உயிருள்ள தேவனாக இருக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை நீங்கள் தெளிவாக அறிந்திராமல் கிறிஸ்துவனுடைய சாயலை உங்களால் தரித்து கொள்ள ஒரு காலம் கூடாது. அப்போ தேவ சமூகத்தில் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில நான் அவருக்குள்ளாக தைரியம் கொள்கின்றதான அனுபவம், அவருக்குள்ளாக சமாதானம் பெற்ற அனுபவத்தோடு கூட நான் காணப்படுவதான அனுபவம். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவகுமாரின் சாயலில் இணைக்கப்பட்டதான அனுபவம். இணைக்கப்படுதல் என்பது என்ன, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே கிரேக்க வார்த்தை இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. அங்கே என்ன சொல்லப்படுது, பிளான்டட் என்னதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே காரியத்தை இங்கேயும் அவர் சொல்லுகின்றார், ஒட்டப்பட்டதான நிலைமையில் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். அப்போ உயிர்த்தெழுந்த சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறேன், ஒட்டப்பட்டதான அனுபவத்தோடு கூட இருக்கிறேன். கொரிந்து திருச்சபைக்கு நாம் திருமறையை வாசிக்க கேட்டதான அந்த நிருப பகுதியின் காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவோ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாக காணப்படுகின்றார். அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குதா நம்முடைய வாழ்க்கையில, 24ஆம் வசனத்தை வாசிப்போமா. சகல துரைத்தனத்தையும் 26, 27 சகலத்தையும் யாருடைய பாதங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அப்படி கீழ்ப்படுத்தப்பட்டபடினால ஆகிலும் சகலமும் அவருக்கு படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ என்ன, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது, தேவகுமாரனுடைய சாயலில் இன்னமும் இணைக்கப்பட்டதான அனுபவமாக காணப்படாததான சூழலை. இது எப்போ நிறைவேறுகிறதா,
கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் அனுபவத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது அந்த மனுஷன் ஆண்டவர் முத்திரிக்கின்றாரே, அவனை மாத்திரம் ஆண்டவர் தமது சாயலாக இருக்கும்படியாக ஒரு நாளில் இணைக்கின்றதான ஒரு அனுபவம். அதைத்தான் பவுலடியார் சொல்கின்றார். அவர் வருகின்றதான சமயத்திலே ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே என்ன நடக்குதா? அவர்கள் மறுரூபமாவார்கள். யாருடைய சாயல்ல? மனுஷ சாயலில் அல்ல, தேவ சாயல்ல அந்த மனுஷன் மறுரூபமாகின்றதான அனுபவம். அப்போ மறுரூபமாக்கப்பட்டதான அந்த அனுபவத்தோடு கூட அந்த மனுஷன் காணப்படுகின்றதான சமயத்தில் அவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக காணப்படுகின்றதான நிலைமை. தேவன் தம்முடைய சாயலை உண்டாக்கினாரு, ஆனால் அந்த மனுஷன் பாவ சாயலாக மாற்றிட்டான். பாவ சாயல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போ இயேசுவானவர் வருகிறாரோ அப்பொழுது அவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்யப்படுவான்? மாற்றப்படுகின்றதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக தேவன் கொண்டு செல்கிறார். இதுதான் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில வாழ்கின்றதான செகண்ட் கோல் என்று சொல்லலாம். பாவத்தை மேற்கொண்டு வாழ்கின்றதான நிலையை குறித்து முதலாவதாக கற்றுக்கொண்டோம். நான் பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்தா நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறேன். நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற பொழுது அவர் வருகிற பொழுது அவருக்கு ஒப்பாக, அவரை போல என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை என்ன செய்கிறது? டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் அடைகின்றதான நிலைமை. அப்போ என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறது. லாசரு மரித்து போனதான சம்பவத்தை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். லாசரு மரித்து போனதான சமயத்தில் இயேசுவானவர் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். அவர் சொல்கிறார், அவரை விசுவாசிப்பவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். இப்போ யார் யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய சாயலில் இணைக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அவனை நீதிமானாக தேவன் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தாலும் பிழைப்பார்கள். தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக இந்த மாற்றத்தின் நிலை என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது? கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அறிவிக்க செய்கிறது. கிறிஸ்துவை இந்த உலகத்தில் என்ன செய்கிறதுமா? அறிவிக்க செய்கின்றதாக இருக்கிறது. ரோமாபுரிக்கு பவுலடியார் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மரித்த கிறிஸ்து ஒருவர் நமக்கு முன்பதாக இருக்கிறார். நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பாவத்தின் அனுபவத்தை நான் மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளையும் அவர் எனக்கு உதவி செய்கிறாரு. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நான் அவருக்குள்ளாக வளர வளர என்ன அவருடைய சாயல் என்னை மாற்றுறாரு. நான் மாற்றப்பட்டதான என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணுமா? ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிறாரு. அதை தான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே என்ன செய்? அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள், எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதான அர்த்தத்தை கொண்டதான ஒரு வார்த்தை. அப்போ நம்ம கற்றுக்கொள்கிறோம்? நான் என் வாயினால அதை அறிக்கை செய்யணும், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல் 8 வசனத்தை பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான சுவிசேஷ பகுதியாக வாசித்தோம். அதை வாசித்ததான அந்த பகுதியில் மகதலேனா மரியாள், ஒரு மற்ற கிளைப்பா மரியாள் எல்லாரும் வராங்க. வந்து எதுக்கு வராங்க? இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த அந்த வர்க்கம் எல்லாம் இடும்படியாக பூசும்படியாக வராங்க. வந்த ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன? கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறைக்குள்ளா பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இயேசுவை காணோம். பூட்டப்பட்டு காவல்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை மயங்கினதான நிலைமையில் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் உள்ள பார்க்குறாங்க, யாரு காணோம்? இயேசுவை காணோம். ஆனால் பார்க்குறாங்க, இன்னொரு வாலிபன் அங்கே ஒருவன் இருக்கிறான் என்று பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், இயேசு உயிர் தெழுந்தார், அவர் தான் இருக்கும் பொழுதே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உள்ள ஒன்று என்ன செய்யலை. இப்போ கூட நிறைய பேர் உள்ள ஒன்று என்ன செய்யாது, போகவே போகாது இல்லையா? எல்லாம் பயந்த 3ஆம் 4ஆம் வானத்தில் என்ன செய்வாங்க? அப்படியே மிதந்து நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராக்கெட்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா மேலே போய் எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கும்? உங்களை தான் சொல்கிறேன், முழிச்சிருக்கிறீங்களா? சரி,
மேலே போய் இப்படி மிதந்துட்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி மிதந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ் இருப்பாங்க. இது போல இந்த நபர்களும் பயம் வந்தது, அந்த தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை உள்ள போகல, போயிட்டாங்க. இது நம்ம மார்க்கில் பார்க்கிறோம். அதே போல நீங்க யோவான நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே சம்பவம் தான். மகதலேனா மரியாள் மாத்திரம் கல்லறையில் நின்றுட்டு இருக்கிறா, மற்ற எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. போய் சொல்றாங்க இயேசு வைத்த இடம் காணவில்லை. உடனே பேதுரு யோவானும் வேகமாக வராங்க, உள்ள கல்லறைக்குள்ள போறாங்க, பார்க்குறாங்க இயேசுவை காணோம், வேகமாக ஓடி போயிட்டாங்க. எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. போய் என்ன செய்கிறாங்க, பயந்து கொண்டு பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் லூக்காவில் மாத்திரம் அவர் அழகாக எழுதுகிறார். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் என்னென்ன நாங்கள் போனோம், பார்த்தோம், வந்தோம், நாங்கள் கேட்டதான செய்திகள் என்ன எல்லாத்தையும் எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகள். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த மகதலேனா மரியாள் யோவான் சொல்றாரு, அந்த அம்மா தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இயேசுவானவர் அவருக்கு தம்மை முதலாவதாக பார்த்த பொழுது அந்த அம்மா தோட்டக்காரன் நினைச்சாங்க. அது ஒரு மகதலேனா மரியாளுக்கு தம்மை முற்றிலுமாக வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்த அனுபவத்தோடு கூட வந்து சொல்வதான செய்தியை தான் லூக்கா எழுதுகிறார். லூக்கா அதை எழுதுகின்ற பொழுது சொல்றாரு, அந்த யாவருமே அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிவித்தார்கள். அப்போ உங்களுடைய வேலை என்ன? கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி கேட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு கூட வாழ்கின்ற அனுபவம் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவோடு கூட இயேசு வந்தா நான் இணைக்கப்பட்டு போயிடுவேன் என்பதான அனுபவம் மாத்திரம் அல்ல, உங்க வாழ்க்கையில உங்களுடைய வேலை என்ன? கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிக்கை செய்வது மிக மிக அவசியமான காரியம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களால் 39ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்க தான் ஏன் சாட்சி. யார் சொல்றா? எந்த சீஷர்கள் பயந்து ஓடினாங்களோ, எந்த சீஷர்கள் இந்த இயேசுவை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சபித்து சத்தியம் பண்ணினார்களோ, அவங்க எல்லாரும் கடவுளுடைய சமூகத்தில் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அதை அறிக்கை செய்கின்றதான நபர்களாக இருக்கிறாங்க. 40 நல்ல கவனிங்க. யாருக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக காமிக்கல? எல்லாருக்கும் காமிக்கல. அவர் நேர போய் பிலாத்துவுக்கு முன்பதாக ஏரோதுக்கு முன்பு நிற்கல. யாரோடு கூட இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது இயேசுவோடு கூட நெருங்கினவர்களாக உண்டு அவரோடு கூட வாழ்ந்திருந்தார்களோ அவர்களுக்கு அவர் பிரத்யேகமாக தன்னை காண்பிக்கிறார். உங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் பாவத்தை மேற்கொண்ட அனுபவத்தோடு கூட வாழ வேண்டும் என்று முதலாவதாக பார்த்தோம். உங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் கிறிஸ்துவின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கணும்னு பார்த்தோம். நீங்க உங்க வாழ்க்கையில் அந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தீர்கள் மாத்திரமே உங்க வாழ்க்கையில பிரத்யேகமாக அவருடைய வருகையின் போது அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். 42 வாசிப்போமா? ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டார். இது ஏதோ சீஷர்களுக்கு தான் கட்டளையிட்டார் என்பது அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எதெல்லாம் சீஷர்களுக்கு இயேசு சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் யாருக்குரியது? திருச்சபைக்குரியது. அப்ப திருச்சபைக்கு என்ன கடவுள் கட்டளை கொடுக்கிறாரு? நீங்க சாட்சியாக தேவனாகிய கர்த்தரை ஒப்புவிக்கவும் ஜனங்களுக்கு சாட்சியாக நீங்கள் அதை பிரசங்கிக்கவும் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கட்டளை கொடுத்திருக்கிறாரு.
இந்த கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோர்ந்து போனதாக, நம்பிக்கையற்றதான நிலைமையில. நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்க விசேஷமான ஒரு காரியம் லூக்கா மாத்திரம் எழுதுகிறார். எம்மாவூர் சீஷர்களை பத்தி 13ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது என்ன தெரியுமா? அந்த எம்மாவூர் சீஷர்கள் 14ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கிறீங்க, நம்பிக்கையற்ற பேச்சோடு கூட பேசிட்டு போறாங்க. யார் இவர்கள்? இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள். அடுத்தது 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டதான கண்களாக இருக்கிறது, அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? சோர்வடைஞ்சதான இருதயமாக காணப்படுகிறது. 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை நம்பாத சீஷர்களாக இயேசுவோடு கூட நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெறுமன பிரமித்த கூட்டம் மாத்திரம்தான் ஆச்சரியம் அடைகிறாங்க. இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனையோ அவர் வார்த்தைகளையோ அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத புத்தி இல்லாததான மந்த இருதயம் உள்ளதான சீஷர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு வராங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை இந்த எம்மாவூருக்கு போனதான சீஷர்களை போலவே எப்படி இருக்கிறாங்க? நம்பிக்கையற்ற பேச்சு தான். எதை எடுத்தாலும் அதெல்லாம் எங்கேயா நடக்கும்? ஆமாம், பைபிளில் எழுதியிருக்குது, ஆனால் எனக்கு என்ன செய்யாது? நடக்காது, நடக்கவே நடக்காது என்றுதான நிலைமைக்குள்ளாக இவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடுவாங்க. இவங்களுக்குடைய வாழ்க்கையை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றதான விசுவாசம் இவங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது? இருக்காது. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுத்தருகிறதான காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை அந்த எம்மாவூருக்கு சென்றதான சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, வேதம் சொல்றது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய இருதயம் என்ன செய்ததான்? கொழுந்து விட்டு எரியுதது. எரிந்ததான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? போறப்போ இரவு ஆயிற்று, எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொன்னதான அதே சீஷர்கள் அவங்களால அந்த ஊர்ல இருக்க முடியல, நேர திரும்பியும் எருசலேமுக்கு வராங்க. நாங்கள் கர்த்தரை கண்டோம். என்ன செய்றாங்க? சொல்லுங்களேன், சாட்சி சொல்றாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. தேவனாய கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று பார்த்த எல்லாரிடத்திலையும் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய வேலை. உங்களுடைய பணி என்னதான் வேலை? உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? வீட்டில் அடங்கி இருக்க முடியாது. பார்க்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவீங்க, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். டாக்ஸ் வேணா கேளுங்க, வாங்கி தரோம், சரிதானா? டாக்ஸை எடுத்துட்டு வீடு வீடா போங்க, போய் சொல்லுங்க, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். உங்களுக்கு என்ன செய்யறோம்? இந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த துண்டு பிரதியை கொடுத்துட்டு அல்லது காஸ்பல் புக்ஸை கொடுத்துட்டு வாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஏன்னா அவர் மரித்த தெய்வன் அல்ல, அவர் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கின்றதான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலையில தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதான இந்த உயிர்த்தெழுதலுக்காக ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான கிருபை தருகிறீர். நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நாங்கள் உம்முடைய சாயல் நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழவும், அப்படி யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை மாத்திரம் தெரிந்து கொள்ளும்படியாக, எடுத்துக்கொள்ளும்படியாக நீர் மீண்டுமாக ஒரு விசை இந்த உலகத்தில் வெளிப்பட இருக்கின்றதான தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவரான நிலைமையில போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதாக, தங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கும் எல்லா விதமான பாதாளத்திற்கும் அதிகாரியாக இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக வாழ்ந்திட இதாமே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான மாற்றத்தை பெற்றவர்கள் கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரை பார்க்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் சொல்லவும், இவர்களை சாட்சியாக நிதாமை இந்த பட்டணத்திலே நிதாமை நிலை நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. நாம் எழுந்து நின்று நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும்படியாக 177வது கீதங்கள் பாடுவோம். அப்பொழுது பை காணிக்கை மற்றும்